Assalamu alaikum. Alhamdulillah. Ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu. அனைத்தும் அல்லாஹ்வுக்கே, அந்த அல்லாஹுவை தவிர வேறு தெய்வங்கள் இல்லை என்று நான் சாட்சியம் பகர்கின்றேன். நாம் வழிபடக்கூடிய அந்த அல்லாஹ் ஒருவராகவும் தனித்தவராகவும் இணைகள் அற்றவராகவும் ஏகோபித்த அதிகாரத்திற்கு உரிமை உள்ள ஒருவராகவும் இருக்கின்றார். அத்தகைய நம்முடைய படைப்பாளரான நம்முடைய இரட்சகரை, பரிபூர்ணமானவரை, வழிகாட்டியை இங்கே நாம் நினைவுகூறுவதற்காக, அவருடைய வார்த்தையிலிருந்து கற்றுக்கொள்வதற்காக இந்த வலைதள வகுப்பிலே நாம் அனைவரும் ஒன்று கூடி இருக்கின்றோம். மாஷா அல்லா, அக்வத்தை இல்லா பில்லா, அல்ஹம்துலில்லா. அல்லாஹ்வுடைய வார்த்தைகளான அல் குர்ஆன் மட்டுமே மார்க்கத்தின் ஆதாரம் என்றும், இந்த குர்ஆனை தவிர வேறு எந்த ஒன்றும் மார்க்கத்தின் ஆதாரமோ அடிப்படையோ கிடையாது என்றும் நாம் ஒரு தெளிவான அறிவை புரிந்து கொள்ளுதலை அடைந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லா. அல்லாஹ்வுடைய வார்த்தைகளான இந்த அல் குர்ஆன் 114 அத்தியாயங்களை கொண்டதாகவும் அதில் 6346 வசனங்கள் உடையதாகவும் இருக்குதுங்கிறத நாம அறிஞ்சிருக்கிறோம். நாம் அல்லாஹ்வுடைய வார்த்தைகள்ல ரேண்டமா பார்த்துட்டு வரோம். கடந்த வாரங்கள் நம்ம 49 அத்தியாயத்தினுடைய சில வசனங்கள் நம்ம பார்த்தோம். அதில் தொடர்ச்சி கூட பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இல்லைன்னா ஏதாவது வசனம் சொல்றீங்களா யாராவது? அதை பத்தி பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். யாரும் எடுத்து வச்சிருந்தா அல்லது ஏதாவது நம்ம புரியாத வசனம் இருந்திருந்தா 33:40 நமக்கு ஏதாவது கேள்வி 33:40 விஷயத்த ஓகே. இதான் நம்ம ஆரம்பத்திலே நம்ம ஒரு ஃபேமஸான வசனம் இது, அடிக்கடி நம்ம புழங்கக்கூடிய ஒரு வசனம் இது. நம்ம அதை பத்தி பேசலாம் விஷயம். விஷயத்தான சூரா 33 அல் அஹ்ஸாப், அணியினர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தலைப்புள்ள ஒரு சூரா. இதுல வசனம் 40. உங்களில் எந்த ஆணுக்கும் முகமது தந்தையாக இருக்கவில்லை. அவர் கடவுளுடைய ஒரு தூதராகவும் மேலும் வேதம் வழங்கப்பட்டவர்களில் இறுதியானவராகவும் இருந்தார். கடவுள் அனைத்து பொருட்களையும் முற்றிலும் அறிந்தவராக இருக்கின்றார். இது வசனம். வசனம் நம்ம ஆரம்ப காலத்திலிருந்தே முகமது இறுதியான தூதர் கிடையாது அப்படிங்கிற விஷயத்துக்கு ஒரு ஆதாரமான ஒரு வசனமா நம்ம அடிக்கடி புழங்கக்கூடிய வசனமா இருக்குது. நம்ம இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நமக்கு எதை கற்றுத்தர நாடுகின்றாரோ நம்ம அதை பார்ப்போம். எல்லாருக்குமே ஒரு பரிச்சயமான வசனம் இது. அந்த வசனத்துக்கு ரசாத் ஒரு தலைப்பை போட்டிருப்பாரு, இறுதி தூதர் அல்ல அப்படின்னு சொல்லி. உலகம் முழுக்க அல்லாஹ்வுடைய தூதர் நபிய முகமதை அவங்க தான் இறுதி நபி அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதுல மாற்று கருத்து இல்லை. ஏன்னா அது வேதத்தை பொறுத்த வரைக்கும் எது கடைசியான வேதங்கிறதும் இறுதியான வேதங்கிறதும் நாம அறிஞ்சு வச்சிருக்கிறோம். அந்த வேதத்தை வெளிப்படுத்திய ஒரு மூலமா வெளிப்படுத்தப்பட்டிருக்குது. ஸோ அவர் இறுதியான நபிங்கிறது இல்லை, யாருக்கும் மாற்று கருத்து இல்லை உலகத்துல. ஆனா அதே சமயத்துல அல்லாஹ் சொல்லும்போது 2 வார்த்தையில இங்க பயன்படுத்துறாரு. தூதர்கிற விஷயமும் குரான்ல பாக்குறோம். போன வாரமே நம்ம பேசும்போது சில விஷயம் பேசணும். நபியை பத்தி ஒரு விஷயம் பேசும்போது அது வாழும் காலங்கிறத பத்தியும், தூதருங்கிறது எல்லா காலத்துக்கும் பொருந்துன்னு பேசணும். இப்போ அதே மாதிரிதான் எங்கேயுமே எல்லாம் சொல்லும் போது நபி தூதர்ங்கிற வார்த்தை 2 இங்க பயன்படுத்துறாரு. அதுல தொடக்கத்துல எல்லாம் சொல்லும்போது உங்களில் எந்த ஆணுக்கும் முகமது தந்தையாக இருக்கவில்லை அப்படின்னு சொல்லி சொல்றார். அதாவது அவர் பெற்ற பிள்ளைக்கு தான் அவர் தகப்பனை தவிர அவர் பெறாத பிள்ளைகள் தகப்பம் கிடையாதுங்கிற அர்த்தத்தை நம்ம இதுல எடுக்கலாம். இல்லை, உங்களில் எந்த ஆணுக்குமே, இந்த வேதத்தை அடையக்கூடிய எந்த ஆணுக்கும் அவர் தந்தையாக இல்லை அப்படின்னா அவர் பெற்ற பிள்ளைக்கு தான். யாரு அவர் எல்லாருக்குமே பொதுவான, நம்ம அதுக்கு முன்ன கூட ஒரு வசனம் பார்த்திருக்கிறோம். அவங்களுடைய மரபு வழி அல்லது குடும்பத்தினுடைய பேரை சொல்லி அழைக்கணும். தந்தை வழியில யாருடைய பிள்ளை, அதாவது அனாதையை தத்து எடுத்திருந்தாலும் நம்ம எப்படி அழைக்கிறங்கிறதுக்கு எல்லாம் ஒரு வழிகாட்டி நம்ம சொல்லியிருந்தார் இல்லையா? அந்த அடிப்படையில இங்கே எல்லாம் சொல்லும் போது உங்களில் எந்த ஆணுக்கும் முகமது தந்தையாக இருக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு, அதே சமயத்துல அவர் பெத்த பிள்ளைக்கு அவர் தகப்பேன், மற்றபடி மற்றவங்க இல்லைங்கிறத இதுல புரிஞ்சுக்கணும். இது இல்லாம அவர் கடவுளுடைய ஒரு தூதராகவும் மேலும் வேதம் வழங்கப்பட்டவர்களில் இறுதியானவராகவும் இருந்தார். 2 வார்த்தையால பிரிச்சு சொல்றார். அல்ல சொல்லும்போது, அதாவது இந்த மக்கள் மத்தியில எப்படி இருக்குதுன்னா, நபியும் தூதரும் ஒண்ணுதாங்கிற மாதிரியே பேசுவாங்க. தூதர் வேற நபி வேற இல்ல, நபிதான் தூதர், தூதர் நபி. ஆனா குரான் அதுக்கு மாற்றமா நிறைய இருக்குது. ஒரு நபியா இருக்கக்கூடியவர் தூதரா இருப்பார். அதே சமயத்துல தூதரா இருக்கக்கூடியவர் நபியா இருக்க மாட்டாருங்கிறத நம்ம வசனம் வச்சிருக்கிறோம், இருக்கு பார்க்கலாம். அந்த அடிப்படையில இங்க எல்லாம் 2 ஒன்னா இருந்தா ஏன் 2 பயன்படுத்தணும்? ஒன்னே சொல்லிட்டு போயிடலாமே, ஏன் 2 வார்த்தையா அங்க சொல்லணும்
அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? அப்ப இங்க அல்லாஹ் வந்து சொல்லும்போது இங்க சொல்ற அந்த விஷயத்த, அவர் கடவுளின் உடைய ஒரு தூதராகவும் மேலும் அடுத்து வங்கிற வார்த்தை வரும், அண்டுங்கிற வார்த்தை அப்படி வரும். வேதம் வழங்கப்பட்டவர்களில் இறுதியானவராகவும் இருந்தார். இறுதியானவர்ங்கிறது உண்மை. அது அல்லாவும் சொல்றாரு, வழிமொழிகிறாரு அந்த விஷயத்த சொல்றாரு நமக்கு. வேதம் வழங்கப்பட்டவங்களும் இறுதியானவரை தவிர தூதர்ல இறுதி கிடையாதுங்கிறத இந்த வித்தியாசத்தை பிரிச்சு காட்டும் முகமா இந்த வசனம் தெளிவா இருக்குது. ஆனா மக்கள் மத்தியில் எப்படி இருக்குதுன்னா, இதுதான் இறுதி தூதர், இதுக்கப்புறம் தூதர் கிடையாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு என்ன பண்ணிச்சிருக்கிறான், அவங்கள மைண்ட்ல வந்து பிரெயின் வாஷ் பண்ணி அதையே வழிமொழி வச்சிருக்கிறான். உலகம் முழுக்க அது வியாபிச்சிருக்குது. முகமதுக்கு அப்புறம் எந்த தூதரும் கிடையாது கிடையாது கிடையாதுன்னே பண்ணதுனால புதிதாக ஒரு தூதர் வரும் பொழுது எதிர்ப்பு கிளம்புது. அது எப்படி குரான்ல இருக்குத, அவர் தான் இறுதி நபி அப்படின்னு சொல்லிட்டு இது நபியாகவும் தூதராகும் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு சேர்த்து சொல்லுவாங்க. ஆனா அந்த மாதிரி இருந்திருந்தா அல்ல ரெண்டு வார்த்தையை பயன்படுத்த அவசியமே இல்லை, ஒரே வார்த்தையை சொல்லியிருப்பாரு. இங்க ரெண்டு வார்த்தைகளை பயன்படுத்துறதுனால அது வேற இது வேற நம்ம புரிஞ்சுக்கலாம். அந்த இடத்துல நபின்னா அவருக்கு வேதம் வழங்கப்பட்டவர் தான் நபி. தூதர் சொன்னா இருக்கக்கூடிய வேதத்தை மேய்ப்பிக்கக்கூடியவங்க. அடுத்தது நம்ம பாக்குறோம், அந்த விஷயத்த நம்ம பாக்குறோம். அந்த அடிப்படையில ரெண்டும் வெவ்வேறுங்கிறத பாக்குறோம். அது அல்ல அவங்க தெளிவா சொல்ற அந்த விஷயத்த. ஆனா இது புரிஞ்சு விடாத மக்கள் என்ன செய்யறாங்கன்னா எதிர்க்கிறாங்க. ஒரு தூதர் வந்துக்கிறாரு அப்படின்னு சொன்ன அன்னைக்கு செய்தி என்னன்னு தெரிஞ்சுக்க முற்படுறது இல்ல. சரி தூதர் வரட்டும்பா, என்னத்துப்பா என்ன சொல்றாருன்னு கேட்கணும்ல. யாரும் சொல்லாது என்ன செய்தியார் சொல்றாரு, அது எந்த அளவுக்கு உண்மையா இருக்குது, அது குரான் நம்ம உரைச்சி பார்ப்போம், அது உண்மையா புரியான்னு பார்ப்போம், இல்லை நம்ம நிராகரிப்போம். முடிவுக்கு வரணும்ல. அந்த முடிவுக்கே வர்றதில்லை. முதல்ல தூதருங்கிறது ஏற்றுக்கொண்டா தானே அந்த வருவோம். நாங்க ஏற்றே கொள்ளலைங்கிற மாதிரி வாசல நிக்கிறாங்க. தூதரோ தூதர் இல்லையோ, நீங்க அல்லா சொல்லும் போது தனித்தனியா நீங்க யோசிச்சு பாருங்கிற. அவர் உங்களுக்கு மத்திய தூதர் வந்திருக்கிறாரு, அவரை பத்தி நீங்க தனித்தனியா முடிவெடுங்க, சிந்திங்க, யோசிச்சு பாருங்க, அதுக்கப்புறம் முடிவெடுங்கன்னு சொல்றாரு. ஆனா அதுக்கெல்லாம் மக்கள் என்ன இல்ல, ஒரு பெரும் குழுமமா இருந்துகிட்டு எல்லாரும் ஒருமித்த கருத்தோட ஒரு தலைவர், இமாமு, தலைவர், வழிகாட்டின்னு சொல்லக்கூடிய வார்த்தைகளை வச்சு அவர் தான் இறுதி தூதர்களை முடிவெடுத்ததுனால அவங்களுடைய மனங்கள் எடுத்து கூட்டப்பட்டிருக்குது. அவங்களுக்கு வந்து அதுல வெளிச்சம் இல்ல, ஒளி இல்ல, வழிகாட்டல் இல்ல. அப்ப என்ன செய்யறாங்கன்னா பாரம்பரியமா என்ன சொல்லப்பட்டுச்சோ அதையே பின்பற்றக்கூடிய மக்களா இருந்துட்டு பல வகையிலையும் இஸ்லாத்தினுடைய சட்டங்கள் உட்பட, ஜக்காத்தா இருந்தாலும் சரி, ஹஜ்ஜா இருந்தாலும் சரி, நோம்பா இருந்தாலும், தொழுகையா இருந்தாலும் எல்லாம் பாரம்பரியம் தானே தவிர அத குரானுடைய வழியில அதை ஃபில்டர் பண்ணி பாக்குறதுக்கு தயாரா இல்லை. அந்த மாதிரி மக்கள் ஒரு பாரம்பரியமா இருக்கிறதுனால என்ன செய்யறாங்கன்னா ஒரு புதிதாக ஒரு தூதர் வந்த அன்னைக்கு அதை வந்து பரிசீலிக்கிறதே இல்லை. ஆனா அல்ல நம்ம மேல அருளும் கிருபையும் செஞ்சிருக்கிறாரு. அதை நம்ம போன வாரம் அந்த வசனம் பார்த்தோமே 49 அது அடுத்த அந்த வசனம் வந்து நம்ம விசுவாசத்தை பத்தி எல்லாம் சொல்றாரு, அதை நம்பிக்கை உள்ள செஞ்சேன்னு சொல்றாரு, அதை அழகாக்கணும்னு சொல்றாரு, தீய விஷயங்களை நமக்கு வெறுக்கும்படி செய்யுன்னு சொல்றாரு. இதுதான் அல்லாஹ்வுடைய அருளும் அருட்கொடைங்கிறத சொல்றாரு. அவர் கருணையும் அருட்கொடைங்கிறது அந்த வசனம் முடிக்கும் போது அடுத்த வசனம் சொல்வார், இது அல்லாஹ்வுடைய அருளாகவும் கருணையாகவும் இருக்குங்கிற சொல்வார். அப்ப அருள்னா என்ன, கருணைனா என்னன்னா, அருள்ங்கிறது வந்து எந்த எதிர்பார்க்காம பொழிவது அருள். உலகத்துல நிறைய சப்மிட்டும் இருக்கும், அது நான் சப்மிட்டும் இருக்கிறாங்க. ஈமம் கொண்டவங்க, ஈமம் கொள்ளாதவங்க, முஸ்லிக்குகள், இணை வெளிப்பாடர்கள், கடவுளை மறுக்கக்கூடியவங்க பல வகையா இருக்காங்க. ஆனா எல்லாருக்குமே அல்லாஹ்வோட அருள் இருக்குது. அதனால தான் அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க அருள் எல்லாம் வாழ முடியாது. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம செய்யக்கூடிய ஒரு காரியம் தான் அருள். ஓகே, கருணை அப்படின்னா அந்த அருளின் வெளிப்பாடாக நமக்கு வழங்கக்கூடிய விஷயங்கள் கருணையா இருக்குது. நமக்கு அல்லாஹ் நமக்கு உடலை வழங்கியிருக்கிறாரு, ஆரோக்கியத்தை வழங்கியிருக்கிறாரு, விசுவாசத்தை வழங்கியிருக்கிறாரு, நல்ல ஒரு தொழில வழங்கியிருக்கிறாரு, ஒரு அந்தஸ்தை வழங்கியிருக்கிறாரு, பல பேர் பதவிகளை இருக்கிறோம். இப்ப இந்த மாதிரி நம்ம சமூகத்துல ஒரு அந்தஸ்தா இருக்கிறோம்னா இதெல்லாம் அல்லாஹ் நமக்கு வழங்கிய கருணையா இருக்குது. அவர் வழிகாட்டுதல் வழங்கியிருக்கிறாருன்னா கருணை வெளிப்பாடு தான். அந்த கருணை மட்டும் இல்லை நம்ம அதை அடைய முடியாது. ஆக அருளுக்கும் கருணைக்கும் வித்தியாசம் இருக்குது. அந்த கருணையில அவர் வந்து அந்த அருளின் வெளிப்பாடாக நமக்கு வழங்கியிருக்காரு நம்ம பாக்குறோம். அந்த அடிப்படையில அந்த இடத்துல அல்லாஹ் தூதராகவும் சொல்லிட்டு என்ன சொல்ல, ஒரு தூதராகவும் மேலும் வேத வழங்கப்படி இறுதியானவராக இருக்காரு நம்ம சொல்றாருன்னா, இன்னைக்கு மக்கள் வழிகாட்டுதல் இல்லை அப்படின்னு சொன்னா காரணம் என்னன்னா, அவளுக்கு அல்லாஹ்வுடைய கருணை கிடைக்கல. சோ அவங்க என்னன்னா அந்த வாசல நிக்கிறாங்க. தூதர்னா என்ன, நபின்னு வித்தியாசம் தெரியல, வந்தவங்க என்ன சொல்றாங்கிறத பொறுமையா கேட்கல. ஆனா அதே மக்கள் மத்தியில் நாம வாழ்ந்திருக்கிறோம், நாம அதை அடைஞ்சிருக்கிறோம். என்னதான் சொல்றாங்க கேட்கிறோம், அதுக்காக நம்ம பிரயாணம் பண்றோம், பல தூரம் நம்ம போய் கேட்கிறோம். சில கேள்விகளை நம்ம குறித்து ஆரம்ப காலத்துல சொல்ல வரங்க, என்னென்ன கேள்வி இருக்கு குரானை பற்றி பார்த்துட்டே இருப்போம், நிறைய டவுட் வரும். அதெல்லாம் ஒரு நோட்ஸ் எடுத்துட்டு இது எங்க ஆரம்பிக்குது, யார் சொல்றா, இதை பத்தி அதுக்கு நிறைய பிரயத்தனம் பண்ணோம்.
அதனுடைய வெளிப்பாடு அல்லன்னு நம்ம கருணை மகளை காட்டி நம்மள அங்க வர வச்சிருக்கிறார். ஆனா அந்த ஸ்டெப்ஸ் கொஞ்சமா எடுக்கிறவங்களுக்கு அந்த வழிகாட்டுதல் கிடைக்கும். இந்த ஸ்டெப்பே எடுக்காம அடமண்டா முரட்டுத்தனமா அப்படி இருந்தாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு என்ன கிடைக்காது, வழிகாட்டுதல் கிடைக்காது. கொஞ்சமாவது ஒரு ஒரு ஸ்டெப் எடுத்தாச்சும் அல்ல 10 ஸ்டெப் எடுத்துக்க ஆறுல செய்வாரு. அவங்க அது வரவே மாட்டான்னு முடிவு எடுத்தா அவங்களே மாட்டிக்கொள்ள தயாரா இல்லைன்னா அல்ல மாற்றம் ஒருபோது மாட்டான்னு சொல்றாரு. அப்ப நாம சரியான விஷயமா இருந்தா எடுத்துக்கொள்ளணுங்கிற ஒரு முடிவுக்கு முதல்ல வரணும். எதா இருந்தாலும் சரி, வாழ்க்கையிலும் சரி, நம்ம செய்யக்கூடிய செயலையும் சரி, எந்த விஷயமா இருந்தாலும் எது சரியா ஏற்றுக்கொள்ளும் மனநிலை எதுவுமே இருக்கும் நமக்கு. நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிறோம், சரியான காரியம் இல்ல, தப்புன்னு ஒருத்தர் சுட்டி காட்டினா நம்ம பரிசீலிக்கணும்ல, அது அப்படித்தானா அப்படின்னு அந்த மாதிரி அந்த மனநிலை நமக்கு இருக்கணும். நம்மளுக்கு அந்த நிலைமையே இல்லை அப்படின்னா, இல்ல நான் சரி சரிதான் முடிவு எடுத்தோம்னா எப்பவுமே நம்ம உருப்பட முடியாது. ஒருத்தர் நம்ம அதை எடுத்து சொல்லும் போது எதிர்வாதம் வைக்கும் பொழுது அதை பரிசீலிக்கணும், கொஞ்சமா சிந்திக்கணும். நமக்கு அப்பதான் அது இடம் கிடைக்கும், அந்த அறிவுக்கு இடம் கிடைக்கும். நான்லாம் சொல்லி சரிதான் முடிவெடுத்து உட்காந்துட்டோம்னா அதுக்கு வழியே கிடைக்காது. அப்ப அந்த மாதிரி மக்கள் இல்லாதவங்க என்ன செய்யறாங்கன்னா, அல்லாஹ்வுடைய கருணையை அடையாம அவங்க வெளியில நிக்கிறாங்க. ஒரு தூதர் வந்திருக்கிறாரு, ஒரு பிரகடனப்படுத்துறாரு, அவர் ஒன்றும் தப்பா சொல்லல, கடவுள் மட்டும் சொல்றாரு, அதை மட்டும் வழிபடுங்கிறாரு அப்படின்னு பல விஷயங்கள் நமக்கு அது கடவுள் மட்டும் அடிப்படையில் நிறைய சொல்றாரு. அது நல்ல விஷயமா இருக்குது, அதை கேட்கறதுக்கு ஆள் இல்லை. ஏன்னா அல்லாஹ்வுடைய கருணை அவங்க அடையல, அவங்களுக்கு வாய்ப்பு இல்லாம இருக்கிறாங்க. ஆனா அல்லாஹ்வுடைய கிருபையில நாம இந்த வசனத்தை ரொம்ப தெளிவா புரிகிறோம். அவர் ஒரு தூதராகவும் மேலும் வேதம் வழங்கப்பட்டவர்களில் இறுதியானவராகவும் இருந்தார். நிறைய நபிமார்களுக்கு, நிறைய தூதர்களுக்கு வேதம் வழங்கப்பட்டிருக்குது, அவங்களே இவர் இறுதியானவர்கள் அதை சொல்றார். யார் இறுதியா ஒரு வேதத்தை கொண்டு வராரோ அதான் இறுதி வேதம், இறுதி நபியாவும் இருக்கிறாங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். நபி வேற தூதர் வேறங்கிற விஷயம் இந்த வார்த்தையை நம்ம பாக்குறோம். அடுத்து கடவுள் அனைத்து பொருட்களையும் முற்றிலும் அறிந்தவராக இருக்கின்றார் அப்படிங்கிறார். எல்லா பொருளையும் அவர் அறிஞ்சிருக்கிறார். மக்கள் யார் எப்படி இருப்பாங்க, உயிர் எல்லாமே படைப்பு தானே, மனிதர்கள், படைப்புகள், உயிர்கள் எல்லாவற்றையும் அறிஞர் இருக்கிறார். இல்ல யார் ஈமான் இந்த வசனத்தின் மூலமா நம்ம வேறுபடுறோம்ல, ஈமான் கொண்டவங்க இருக்கிறாங்க, இதை நிராகரிச்சவங்க இருக்கிறாங்க. எல்லாத்தையுமே அல்லாஹ் அறிஞர் இருக்கிறார் அப்படிங்கிறத இந்த வசனத்தை சொல்லி முடிக்கிறாரு. நமக்கு நல்ல உறுதியான நம்பிக்கை இருக்குது. அல்லாஹ் அறியாம எதுவுமே கிடையாது. நம்ம பார்வை எட்டாததையும் அவர் பார்க்கக்கூடிய ஒருத்தரா இருக்கிறார். நமக்கு தான் தெரியாது. ஒரு பொருள் பார்க்கறதுனா பொருளை பேக் பண்ணியிருக்கோம், அந்த பொருளுக்கு உள்ள என்ன ஒரு சுவிட்சா இருக்கட்டுமே, ஏதோ ஒரு ஆட்டோமேட்டிக் சுவிட்சா இருந்தா கூட ஸ்டீல் பேக் பண்ணியிருக்கோம், உள்ள என்ன சிஸ்டம் இருக்கு நமக்கு தெரியாது. ஆனா அது செஞ்சவனுக்கு தெரியும். அதையும் தாண்டி கடவுளுக்கு தெரியும். நம்ம விளங்குறோம் அல்லாஹ்வை பத்தி. அவர் சொல்லுவது பூமியில் உள்ள வித்துக்களை பத்தி சொல்றாரு, பூமியிலையும் பூமியில உள்ளதையும் அப்படி சொல்றாரு. அவர் எந்த ஒண்ணும் அவருக்கு அறியாம இல்லைன்னு சொல்றாரு. அந்த மாதிரி இங்க அனைத்தையும் அறிந்தவரா இருக்கிறார்கள், நமக்கு நம்பிக்கை வச்சிருக்கிறோம். அடுத்து நம்பிக்கை கொண்டவரே நீங்கள் கடவுளை அடிக்கடி நினைவு கூற வேண்டும் அப்படிங்கிறார். நம்பிக்கை கொண்டவர்னா ஈமான் ஒண்ணு அழைச்சி சொல்றார், நீங்கள் அல்லாஹ்வை அடிக்கடி நினைவு கூற வேண்டும்ங்கிறது ஒரு கட்டளையா இருக்கு. அடிக்கடினா அடுத்து வெறும் கணங்கள், ஒவ்வொரு கணமும் ஒரு நிமிஷம் நம்ம சொல்றோம்னா அதுல 60 செகண்ட் இருக்குது. அந்த 60 செகண்டை கூட மைக்ரோ டைம்ல பிரிச்சு வச்சிருக்காங்க. அது 100 ஓடினா தான் 59 60 வரும்னு சொல்லி. அது மாதிரி அடுத்தடுத்து மாறக்கூடிய நேரங்கள், அது அடிக்கடி அடுத்து 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 என்ன செய்யணும், கடவுளை நினைவு கூற வேண்டும் அப்படிங்கிறத ஒரு கட்டளை அல்ல சொல்றார். இந்த மாதிரி நினைவு கூறுதல் நாம் இருக்கிறோமான்னா நாம அதுல ரொம்ப அசட்டியா இருப்போம். நம்முடைய வேலை, நம்முடைய பொழுது, நம்முடைய நேரம், நம்முடைய வேலை வந்து போயிட்டே இருப்போம். ஆனா அந்த வேலைகளையும் கடவுளை சார்ந்து இருக்க முடியுங்கிறதான் அது நம்ம அறிஞ்சு வச்சிருக்காங்க. எந்த வேலை செஞ்சாலும் அல்லாஹ்வுடைய அறிவுக்கு உட்பட்டு, அல்லாஹ்வுடைய சட்டத்துக்கு உட்பட்டு, அல்லாஹ்வுடைய வரம்பு உட்பட்டு நம்ம செய்ய முடியும். நீ பேசுற பேச்சா இருந்தாலும் சரி, பார்க்கிற பார்வையா இருந்தாலும் சரி, படிக்கிற விஷயமா இருந்தாலும் சரி, செய்யக்கூடிய தொழிலா இருந்தாலும் சரி, செய்யக்கூடிய வேலையா இருந்தாலும் சரி, உண்ணக்கூடிய உணவா இருந்தாலும் சரி, நம்ம என்ன இருந்தாலும் சரி, நடந்தாலும் சரி, எடுத்தாலும் சரி, எல்லா நிலையிலுமே நாம கடவுளை நினைவுகூர வேண்டும்ங்கிறது கட்டளையா இருக்குது. ஏன்னா இதெல்லாம் செஞ்சுட்டே இருந்த அன்னைக்கு அப்ப மற்றவர்கள் யார் பார்க்கணும்னு கேள்வி வரும்ல, சாத்தா அப்படிதான் கொண்டு வருவான். அப்போ தொடர்ச்சியா அல்லாஹ்வை நாம நினைவு கூறதுனால சாத்தா என்ன மாதிரியான அறிவை திங்கிங் போடுறான்னு சொன்னா, இப்படிலாம் நீ பண்ணிட்டு இருந்தா குடும்பத்தை யார் பார்ப்பாங்கிற மாதிரியான கேள்விகளை கொண்டு வருவான். அல்லாஹ் அப்படி குடும்பத்தை விட்டுட்டு அப்படி செஞ்சு சொல்லல. தியானம் தனி நேரம் இருக்குது. பகல்ல நீங்க வேலையை பத்தி நினைவு அல்லாஹ் நம்ம படுத்துறாரு. நீங்க பெரும்பாலும் பகல்ல வேலையா இருப்பீங்க, இரவு தியானத்தை எல்லாம் வலியுறுத்தாத தவிர நீ வேலையே செய்யாம குடும்பத்தை விட்டு செய்ய சொல்லல. ஆனா செய்யக்கூடிய வேலைகள்லயுமே நாம கடவுளை என்ன செய்யலாம், அதோட சேர்த்தே ஒரு வியாபாரம் பண்ணோம்னா உண்மையா பண்ணணும், நேர்மையா பண்ணணும், ஏமாத்தாம செய்யணும் அப்படின்னு நம்ம அல்லாஹ்வுடைய சட்டங்களை வரம்போல பின்பற்றும் போது அங்க நாம அல்லாஹ்வை அடிக்கடி நினைவுகூற மனிதனா ஆயிடுறோம். இப்படிதான் சொல்றாரு தவிர தொடர்ச்சியா தனியா எதுவுமே செய்யாம அப்படி சொல்லப்படல. அப்படி சொன்னாலுமே எல்லாமே அல்லாஹ் தானே விதியில வச்சிருக்கிறாரு. எல்லாமே நடந்துட்டு தான் இருக்குது. யாருமே பசி பண்ணல இல்லையா?
வேலை செய்யற வீட்லயும் உணவு இருக்குது, வேலை செய்யாத வீட்லயும் உணவு இருந்தா செய்யுது. ஏதோ ஒரு வகையில அவங்க அது காலங்கள் கடத்திட்டு தானே இருக்கிறாங்க. சோ அந்த அடிப்படையில எல்லாம் நமக்கு நம்பிக்கை கொண்டு வரே. நீங்க நம்பிக்கை கொண்டு இருந்தீங்கன்னா நம்ம தான் அழைக்கிறாரு. நீங்க நம்பிக்கை கொண்டு இருந்தீங்கன்னா நீ கடவுளை அடிக்கடி நினைவு கூற வேண்டும் அப்படின்னு ஒரு சட்டமா சொல்றாரு. நாம அதை செய்யக்கூடிய மக்களா அதுல இருக்கிறோம், அதுல தொய்வா இருக்கிறோம். எல்லா நேரத்திலையும் நம்முடைய நடையில நடக்கலாமா, பதிவா நடக்கலாம். இபாதுர் ரஹ்மான் இல்லதீன எம்சூன்னு அல்லது ஹவுனான்னு சொல்றாரு பாருங்க. அவங்க பூமியில நடந்தா அமைதியா நடப்பாங்க, சாந்தமா நடப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. அது மாதிரி அப்ப அந்த அதுல நம்ம கொண்டு போட்டோம். நம்முடைய பல வேலை நம்ம நிற்போம், நடப்போம், படுக்குவோம். எல்லா நிலையிலுமே நாம அந்த தாழ்மையை நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். நடையில வீர நடை போடுன்னு சொல்றோமா, பெருமையா நடையும் போடலாம். ஆனா நம்ம பவ்யமா நடைய போடணும், பணிவா நடைய போடணும். மிடுக்கா நம்ம அதெல்லாம் தவிர்த்து மிடுக்குங்கிறது வேற, அது அரங்கண்டுங்கிறது வேற. அந்த அடிப்படையில எந்த காரியத்திலுமே நம்ம என்ன செய்ய போறோமோ அதை வந்து அல்லாஹ்வுடைய வரம்புக்கு உட்பட்டு செய்ய முடியுங்கிறத நம்ம அறியணும். அந்த அடிப்படையில நம்ம நடந்தாலும் நின்னாலும் எல்லா சமயத்திலுமே கடவுளை நினைவு கூறக்கூடிய மக்களா இருக்கணுங்கிறத அல்லாஹ் அங்க சொல்றாரு. இது ஒரு கட்டளையா இருக்குது நம்மளுக்கு. இந்த கட்டளை செய்யலைன்னா நம்ம பாதி ஆயிடுறோம் அந்த இடத்துல. நம்ம நினைக்கிறோம்ல, இல்லாட்டி அடிக்கடி பாவம் மன்னிப்பு கேட்கணும். நம்ம என்னடா பாவம் செஞ்சேன்னு கேள்வி வருது பாருங்க. சாத்தான் சொல்றான் நம்மகிட்ட. நமக்கு அது வர்றது இல்ல. அதெல்லாம் பழைய காலத்துல வந்த விஷயமா இருக்குது. ஆனா பொதுவான மக்கள்கிட்ட பேசுனா நான் என்னப்பா பாவம் செய்வேன் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்பானுவோம். நான் மன்னிப்பு கேட்கறதுக்கு நீ கடவுள் நினைவு கூறாம இருக்கிறதே பாவம் தாங்கிறத அவன் புரிஞ்சுக்காம இருக்கிறான். நம்ம தொடர்ச்சியும் நல்லா சொல்ற அடிக்கடி செய்யணுங்கிறாரு. நம்ம செய்யறது இல்லைல்ல, மன்னிப்பு கேட்டு அவனும் புரிஞ்சுக்கிறான். ஆனா இவன் அந்த மாதிரி கோட்பாடு இல்லாம எவ்வளவு போடக்கூடியன்னு கேள்வி கேட்பான். நீ தொழுவுறியா, நீ ஏன் நீ தொழுவ மாட்டேன்னு கேள்வி கேட்டா நான் என்ன பாவம் செய்யறேன் தொழுவுறதுக்கு, நீ பாவம் செய்யறது தொழுவுப்போ அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி பேசக்கூடிய மக்கள் நான் பார்த்திருக்கிறேன். அந்த அளவுக்கு அவங்களுடைய அறிவு வந்து எல்லாம் என்ன பண்ணி கூட்டு பிடிச்சிருக்கிறாரு. ஒரு ஓப்பன் மைண்ட் இல்ல, ஒரு நியாயமான பேச்சுக்கு ஒரு ஆறுதல் இல்ல, ஒரு ஆதரவு கிடையாது அந்த வார்த்தைகளுக்கு. சொல்றேன் நியாயமா சரிதானங்கிற மாதிரிலாம் வருது இல்ல. அது நல்ல விஷயம் போதிக்கும் போது தொழுவான்னு கூப்பிட்டா எப்படியான வார்த்தை வரும்? நீ நான் பாவம் செய்யணும் தொழ வேண்டியது இல்லை அப்படின்னு இப்ப பேசுறாங்கல்ல. அப்போ நம்ம பாவமே செய்யலி நினைச்சாலும் கூட இந்த இதை எல்லாரும் பயன்படுத்த முடியுமான்னா ரொம்ப கஷ்டம். அது அடிக்கடி நினைவு கூறுதல் கட்டல் இருக்குது, நாம செய்யறது இல்ல. அப்ப நாமளே அறிஞ்சு வச்சிருக்கிறோம். ஒரு நாளையில 24 hours இருக்குதுன்னா 8 hour 7 hour தூக்கத்துக்கு போகுதுன்னு சொன்னா இந்த 14 மணி நேரத்துல 8 hourக்கு மேல நம்ம கடவுளை நினைவு கூறினா தான் நம்முடைய கடவுளாக அவர் இருக்கிறார். அதைக்கடி நினைவு கூற வேண்டும் கடவுள் இருக்கிறாரு. நினைவு கூறினா தான் நம்முடைய கடவுள் அவரு. நினைவு கூறலன்னு சொன்னா அங்க நம்ம வேற ஏதோ நினைச்சுக்கிட்டோமோ, நம்முடைய தொழிலையோ, நம்முடைய குடும்பத்தையோ, நம்முடைய மனைவியோ, நம்முடைய மக்களையோ, நம்முடைய சொத்தையோ, நம்முடைய வியாபாரத்தையோ, நம்முடைய செல்வத்தையோ நினைச்சோம்னா அதான் நம்முடைய தெய்வம். நீ எதை நினைச்சிட்டு இருக்க அடிக்கடி தொழிலா, அப்ப அதான் நம்முடைய தெய்வம். அந்த அப்படி ஆயிடும். அப்ப அடிக்கடி நினைவு கூற வேண்டிய விஷயம் எதுன்னா கடவுள், அவர் நினைவு கூற வேண்டும். அதை தவிர நீ வேற செஞ்சீங்கன்னா அங்க மாறுது அந்த இடத்துல. அதை வச்சு ரசாத் அந்த டெபினேஷன் கொடுக்குறாரு, விளக்கத்தை கொடுக்குறாரு. ஒரு நாளையில அதிக நேரம் நாம யார் நினைச்சிருக்கிறோமோ அதான் நம்முடைய கடவுள்ங்கிற விஷயம். இந்த வார்த்தையை நம்ம கற்றுக்கொண்டோம். ஆக நம்பிக்கை கொண்டு நீங்கள் கடவுளை அடிக்கடி நினைவு கூற வேண்டும்ங்கிறது நமக்கு கட்டளையா இருக்குது. அந்த செயலை நம்ம பாதி ஆயிடுறோம். அந்த பாவத்துக்காவது குறைஞ்சபட்சம் என்ன செய்யணும்? பாவம் பண்ணி கேட்கக்கூடிய மக்களா இருக்கணும். அடுத்து இரவு பகலும் அவரை நீங்கள் துதித்திட வேண்டும்ங்கிறார். துதித்தல்ங்கிறது அவர் நம்ம மெச்சிறது. அவர் மிகவும் துதிப்பிற்குரியவர். நம்ம எவ்வளவு வழங்கிறார். ஒரு பிரார்த்தனை பாக்குறோம், ஒரு வாகனத்துல போறோமோ அந்த பிரார்த்தனை அவர் வழங்காவிட்டால் நாம ஒருபோதும் அடைஞ்சிருக்க முடியாதுன்னு சொல்றோம். அவர் துதிப்பிற்குரிய ஒரு வார்த்தையை சேர்த்தே கற்றுக் கொடுக்கிறார் அந்த பிரார்த்தனையில. அவர் துதிப்பிற்குரிய இருக்கிறார். எந்த வகையில நமக்கு குறை வச்சிருக்கிறாருன்னு நினைச்சு பாருங்க. எவ்வளவு நம்ம மகிழ்ச்சியா இருக்கிறோம், எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறோம். நமக்கு ஏதாவது சுத்தி பிரச்சனை இருக்குதா? பல விதமான மக்கள் நிறைய பேர் நிறைய விதமா இருக்கிறாங்க. சஞ்சனை கஷ்டத்துலையும் இந்த மக்களும் ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கிறோம். நம்ம ஒரு உதாரணம் எப்படி சொல்றோம்னா, ஊர்ல இருந்து ஒரு வேலை விஷயமா தேடி ஒருத்தர் சென்னைக்கு வரான்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கிராமத்துல இருந்து இங்க வராரு. அவருக்கு தங்குவதுக்கு வசதி இல்லை. யாரோ ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மூலமாவோ ஏதோ அல்லது ஒரு சொந்தக்காரங்க மூலமாவோ ஒரு லேசா அண்டிக்கிடலாம், இருந்துக்கிடலாம். ரொம்ப ஒரு உரிமையா இருக்க முடியாது. நம்ம சொந்த வீடா இருந்தாலும் என்ன செய்ய, சட்டை கழிச்சு வீட்டுல படுத்துக்கலாம். நம்ம விருந்தாளியா போனா அப்படி படுக்க முடியுமா? எத்தனை சொந்தக்காரர் நிறைய இருப்பாங்க வீட்டுல. 30 பேர் இருந்தாலும் 30 வீட்டுக்கு போகலாம், சொந்தம் தான். அங்க வீட்டுக்கு சட்டை கழிச்சு படுக்க முடியாது. அந்த உரிமை வித்தியாசப்படுதா நம்மளுக்கு? நம்ம வீட்டா தான் நம்ம என்ன செய்வோம், உரிமையோட போய் இருப்போம், ஃப்ரீயா இருப்போம், ரிலாக்ஸா இருப்போம். ஆனா அதை எல்லாத்தையும் செய்ய முடியாதுன்னு அறிஞ்சிருக்கோமா இல்லையா? அந்த மாதிரியே ஒரு கிராமத்திலிருந்து சென்னைக்கு வரான்னு சொன்னா அவன் சொந்தக்காரன் கூட எப்படி அப்படிதான் இருக்க முடியுமே தவிர ரொம்ப உரிமையா இருக்க முடியாது. அது ஒரு நாள் 2 நாள் 3 நாள் வேலைக்கு கிடைக்கிற வரைக்கும் மருந்தும் அப்படின்னு சொல்றாங்க பாருங்க, 3 நாள்னு சொல்லிட்டு. அது மாதிரிதான். அதுக்கு மேல போயிட்டா மனக்கசப்புகள் வரத்தான் செய்யும். அதுதான் இயல்பான ஒண்ணா இருக்குது. அவனுக்குலாம் ஒரு வேலை கிடைக்கல எவ்வளவு சஞ்சலம் தெரியுமா? எவ்வளவு கஷ்டம். அன்றாட அவன் தங்க இடம் கொடுத்தா சாப்பாடு வெளியே பார்க்கணும். கொஞ்சம் கையில காசு கொண்டு வருவாரு.
டிராவலிங் செலவுக்கு வச்சு ரூபா இருக்கும். ரொம்ப எண்ணி செலவழிக்க வேண்டியிருக்கும். சென்னையை பொறுத்த வரைக்கும் சாப்பாடா குறைஞ்சபட்சம் 80 ரூபா 100 ரூபா, நாஸ்டாவா 60 குறைஞ்சு பண்ண முடியாது. அவனுக்கு எல்லாம் ஒண்ணுமே இல்லாத ரொம்ப கஷ்டம் அது. நம்ம கையில டோட்டல் கேஸே 200 தான் வச்சிருப்பாரு. போனா வேலை கிடைச்சு வந்திருப்பாரு, வேலை கிடைக்காம இருக்கும், மிஸ் ஆயிருக்கும், அடுத்த வேலை தேடணும். அதை வச்சு என்ன செய்வான்னா அந்த 3 வேளை சாப்பிட 2 வேளை ஆக்கிடுவாரு. எவ்வளவு கஷ்டம் தெரியுமா, எவ்வளவு சஞ்சலம். நம்மளாம் அதெல்லாம் நினைச்சு பார்க்க முடியுதா பாருங்க. அது மாதிரி இல்லாம நாம எல்லாருக்கும் ஒரு நிலையில இருக்கோம் பாருங்க, வச்சுக்கா இருக்கு இல்லையா, அது எவ்வளவு பெரிய அருளா இருக்குது பாருங்க, எவ்வளவு கிருபியா இருக்குது, அல்ல நம்ம செஞ்ச உபகாரமா இருக்குது அது. அப்போ நீங்கள் இரவும் பகலும் அவரை துதித்திட வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாருன்னா, இரவும் பகல்னா என்ன? இரவுங்கிறது இருள் சூழ்ந்த நேரம் இரவு, பகல்ங்கிறது ஒளி உள்ள சமயம் பகல். இந்தியா பொறுத்த வரைக்கும் 6 to 6 அப்படின்னு சொன்னா 6ல இருந்து மாலை 6 வரைக்கும் அது பகல் நேரமா இருக்குது. சூரியன் மறைஞ்சிருச்சா, மறைஞ்சி லேசான வச்சதுக்கு அப்புறம் இரவு தொடங்கிருது. அப்போ அந்த 6 to மறுநாள் சூரிய உதயம் வரைக்கும் 6 ஆயிடுது. அப்ப டோட்டலாவே அல்ல சொல்லக்கூடிய விஷயம் முழு நாளும் தான். இரவு பகல்கிற வார்த்தையெல்லாம் வந்து ஒரு கடித ரீதிக்காக சொல்லியிருக்கிறார். அப்ப இரவும் பகலுங்கிறது முழுக்க முழுக்க நீங்க என்ன செய்யணும்? அல்லாவை நினைவு கூற வேண்டும் சொல்ற. இரவும் பகலும் அவரை துதித்திட வேண்டும் சொல்ற. அவரை துதிக்கணும் அப்படிங்கிற, துதிக்கணும் அவர் மெச்சிருது, அவர் புகழ்றது, எவ்வளவு நமக்கு அருள் செஞ்சிருக்கிறாரு, எவ்வளவு கிருபை செஞ்சிருக்கிறாரு. சொன்ன அந்த உதாரணம் அந்த மக்களுக்கு பற்றி நாம சிறப்பா இருக்கோம். நான் எவ்வளவு சஞ்சலம் தெரியுமா அந்த மாதிரி மனிதனுக்கு. அது பல வகை இல்ல, நம்ம சும்மா ஒரு வகை நம்முடைய விஷயத்த சொல்றோம். அது வந்து பல வகையான மக்கள் இருக்காங்க, கஷ்டத்திலையும் துன்பத்திலையும், நாளைக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற நிலைமையில இருக்கக்கூடிய மக்கள் இருக்காங்க. அன்றாட வேலை செய்யக்கூடிய மக்கள், கூலி வேலை, இன்றைக்கு வந்துச்சு கூலி, பொருள் வாங்கியாச்சு, நாளைக்கு வேலைக்கு போனா தான் அடுப்பே எரியும் அப்படின்னா நிலைமை எவ்வளவு சஞ்சலமா இருக்கும், எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அடுத்த விஷயம் யோசிப்பானவன் யோசிக்க மாட்டான். அவ்வளவு அந்த மாதிரி மக்கள் மத்தியில் நல்லா சிறப்பா வச்சிருக்கிறாருன்னா நாம துதிப்பதில் அதிகம் கவனம் செலுத்தணும். நமக்கு நல்ல ஆடை கொடுத்திருக்கிறாரு, நல்ல பார்வை இருக்குது, நல்ல பேச்சு இருக்குது, நல்ல எல்லா விதமான திறமைகளும் நல்லா கொடுத்திருக்கிறாரு. அப்படி இருந்து நாம கடை துதிக்கிறோம்னா நாம அதை யாரு நன்றி கெட்ட மக்களாயிடும் அந்த இடத்துல. அந்த மாதிரி இல்லாம அல்ல நமக்கு சொல்லிக் கொடுக்குறாருங்க, நம்பிக்கொண்டே நீங்கள் கடவுளை அடிக்கடி நினைவு கூற வேண்டும், மேலும் இரவும் பகலும் அவரை துதித்திட வேண்டும்ங்கிறார். அப்ப துதிங்கிறது வேற, நினைவு கூறுங்கிறது அப்பப்ப அல்ல நினைச்சு சொல்றது. மாஷா அல்லா, அல்ஹம்துலில்லாஹ், சுப்ஹானல்லாஹ், நம்ம அடிக்கடி பாக்குறோம். எந்திரிக்கும் பொழுதெல்லாம் நீங்க அல்லா பூலுன்னு சொல்றாரு, அது நினைவு கூறுதலா இருக்குது. துதிக்கிறதுங்கிறது தொடர்ச்சியா ஒரே வார்த்தையை நம்ம தியானம் பண்றோம்ல, அந்த வார்த்தைகள் தொடர்ச்சியா சொல்லிக்கிட்டே இருக்கிறது என்னவா இருக்குது, துதித்தலா இருக்குது. அப்ப அந்த மாதிரி இரவும் பகலுங்கிறது எல்லா நேரங்கள்லையும் நம்ம செஞ்சுட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. அல்லாஹ் குறித்து பேசிருக்கிறோம்னா நம்ம அல்லாஹ் துதிக்கிறோம், அல்லாஹ் நினைவு கூறி கொண்டிருக்கிறோம். இது அந்த பிரயோஜனமான ஒரு நேரமா இருக்கும். இந்த பயன் முடிச்சு அடுத்து வேலை செய்ய போறோமோ அந்த வேலை எப்படி செய்யணுமோ அப்படி செய்யணும். கனிவா செய்யணும், பணிவா செய்யணும், ஒழுங்கா செய்யணும், சொன்ன மாதிரி செய்யணும் அப்படின்னு சொன்ன அன்னைக்கு அந்த இடத்துல நம்ம என்ன செய்யறோம், பயான் முடியும் போது பயான்ல மட்டும் கிடையாது, பயான் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன செய்யறோம்னா அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய மக்களா இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம அங்க ஊழியம் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி செய்யப்படி நமக்கு எல்லாம் கட்டளை இடுறாரு. அதை நம்ம செய்யக்கூடிய மக்களா இருக்கிறோம். இன்னும் நம்ம அதுல இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்முடைய மகிழ்ச்சிக்கு எல்லை இல்லை, சந்தோஷமா இருக்கிறோம். இன்னும் நம்ம சந்தோஷம் அதிகம் அடையணும்னா நம்ம அதை செஞ்சுதான் ஆகணும். அதை எந்த அளவுக்கு நாம கடவுளோட இருக்கிறோமோ அந்த நம்ம மகிழ்ச்சியா இருப்போம் அப்படிங்கிறத நம்ம திக்கிலேயே பாக்குறோம். ஆக இல்ல, நமக்கு இந்த 2 வசனங்களை நமக்கு நினைச்சாலே போதும். நம்பிக்கை உண்டு நீங்கள் கடவுளை அடிக்கடி நினைவு கூற வேண்டுங்கிற வார்த்தையை நல்ல ஞாபகத்துல வச்சுக்கோங்க, திரும்ப திரும்ப சொல்லுங்க. நமக்கு வந்து மற்ற வேலைலாம் செஞ்சுன்னா கைகால் வலிக்கு நம்மளுக்கு வேலை செய்ய அன்னைக்கு. இப்போ எப்படி நினைக்க சில கடல்லாம் இருக்குது இல்ல, நீங்க ஹஜ்ஜிக்கு போகணும்னு சொல்லப்படுது பிரயாணம். சில பேர் பிரயாணம் பிடிக்கும், சில பிரயாணம் பிடிக்காது. இருந்தாலும் வலுக்கட்டாயமா நம்ம நிச்சயமா கஷ்டப்பட்டு அதை செய்ய போறோம் நம்ம அதை. ஆனா அது மாதிரி இது இல்ல, நினைவு கூறுதல்ங்கிறது எந்த இடத்துல நம்ம செய்யலாம், அதுக்கு கண்டிஷனே கிடையாது. சொல்லும் போது ஒண்ணு இருக்கணுங்கிறது கண்டிஷன் இருக்குது. இது கண்டிஷன் இருக்குதா அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்கு? இல்லவே இல்லை, எந்த சமயத்திலையும் செய்யலாம். சில பேர் நீங்க பாத்ரூம் போகும்போதுலாம் இப்படிதான் பேச சொல்ல விட மாட்டாங்க. நம்ம பாரம்பரியத்துல சொல்றேன், நமக்கு ஒரு சூறா மனப்பாடமா இருக்குதுன்னா நம்ம உள்ள ஒதுக்கலாமா அப்படின்னாக்கி அதுக்கெல்லாம் கக்குசுல போய் போதாதம்மா, கக்குசுல போய் அதாவது அங்க போக தொப்பி போட்டு போய் சொல்லுவாங்க. இது வேற, சும்மா போய் சொல்ல மாட்டாங்க, அங்க தொப்பியெல்லாம் போட்டு போய் சொல்லுவாங்க. அது மாதிரி இடத்துல எல்லா இடத்துலயுமே மனசுல எதுவும் நினைக்கலாம். இது மாதிரி சாத்தான் செய்யக்கூடிய ஒரு விஷயமா தான் அதெல்லாம் இருக்குது. கடவுளை நினைவு கூறுறதை தடுக்கக்கூடிய விஷயமா இருக்குது. எல்லா இடத்துலயுமே அல்லாஹ்வை திங்கிங் பண்ணிட்டு இருக்கிறது எந்த தடையுமே இல்லை. ஆனா அதை சாத்தான் வந்து நம்ம அப்படி ஆக்கி வச்சிருக்கிறோம், அங்க செய்ய இங்க செய்யக்கூடாதுங்கிற மாதிரிலாம். அந்த மாதிரி இல்லாம எல்லா இடத்துலையும் எல்லா சமயத்திலையும் செய்யக்கூடிய ஒரு காரியம், எளிதான காரியம், வலி இல்லாத காரியம். அதாவது ஒரு கையை இப்படி தூக்கிட்டு நின்று அப்படின்னா இப்படி தூக்கி பார்க்கும்போது வலிக்காது, நல்லா இருக்கும், ஒன்றும் செய்யல பிறகு அது தொடர்ச்சியா வச்சா என்ன செய்யும், ரத்தம் இறங்கும், வெறும் உளைச்சல் வரும், வலி வரும், இஷ்டம். இப்படி நிக்க சொல்ல நீங்க தான் ஆகணும். நம்ம அதை ஆனா அப்படி சட்டம் அப்படி போடல அப்படிலாம்.
வெறும் வாயில நமக்கு எவ்வளவு தூரம் பேசினா, ஒரு 4 முழுக்கி பேசினா கூட அந்த வாய் ஆடுமே தவிர கையாடுற மாதிரி வலிக்காது. கை அமுக்கி அமுக்கி பண்ணா என்ன வலிக்கும், தூக்கி கேட்டா கை வலிக்கும், என்ன செய்ய முடியும், உளைச்சல் வந்துடும். ஆனா வாய் ஆடிட்டே இருந்தா வலிக்குதா நமக்கு? அந்த மாதிரி உறுப்பு எல்லாம் கொடுத்துருக்காரு நம்மளுக்கு இல்லையா? பேசினா ஏதாவது நமக்கு எனக்கு இது வேஸ்ட் ஆகுதா? ஒண்ணுமே இல்லை. கொஞ்சம் தண்ணி குடிச்சா திருப்பி ரீ எனர்ஜி வந்துடும் நம்மளுக்கு. அது மாதிரி எளிதான விஷயம் எல்லாம் சொல்லியிருக்கிறாரு. நம்மளால செய்யக்கூடிய ஒண்ணு சொல்லியிருக்கிறாரு. எந்த கஷ்டத்துக்காக நமக்கு இந்த வேதத்தை தரலன்னு சொல்றாரு. அதனால அல்லாஹ் சொல்ல எல்லா சட்டமும் எளிதானது. ஆனா சாத்தா நமக்கு பெருசா காட்டுறாது. எப்படிடா முடியும், அது கஷ்டம் இது கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அப்படி ஒருபோது கஷ்டமே இல்லை. கஷ்டம் வேண்டாம் சொல்லவே மாட்டார் அல்ல. நமக்கு எளிமை தான் சொல்லியிருக்கிறாரு. அது நம்ம புரிஞ்சுக்கணும். முதல்ல எளிமை தாங்கிறது ஒத்துக்கிடணும், ஏற்றுக்கொள்ளணும். மனம் ஏற்றுக்கொண்டா மார்க்கம் இதுதானே. மனம் அது லேசா கணிச்சா அது அவ்வளவுதான். ஒரு வெயிட் இருக்குது, இது நல்ல 50 கிலோ வெயிட் தெரிஞ்சு தூக்குனா நமக்கு எனக்கு இலகுவா இருக்கும். அது நம்ம இது 2 கிலோ வச்சுட்டு 2 கிலோ தூக்குனா அப்பா என்ன கனமா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது வித்தியாசம் இருக்குது. நம்ம முதல்ல மனசுல அதை என்ன செஞ்சுக்கிறோம், அதை நினைவுபடுத்திக்கிறோம். இது 20 கிலோ வெயிட்டு தூக்க முடியும் அப்படின்னா அது ஈஸியா தூக்கிடலாம். ஏன்னா மனசு ஒப்புக்கொண்டா ஈஸியா தூக்க முடியும். மனசு வெறுத்தா தான் தூக்கவே முடியாது. அப்படி அல்லாவுடைய வார்த்தைகள் எல்லாம் சொல்லும் போது நீங்க அடிக்கடி அப்படின்னு சொல்றது நீங்க நெய் ஊருங்கன்னா அது ரொம்ப எளிதான காரியம். மாஷா அல்லா, ரொம்ப இலகுவான வார்த்தை. லா இலாஹ இல்லல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் எல்லாருக்கும் சொல்லிட்டே இருக்கலாம். அல்லாஹ் நமக்கு எவ்வளவு நம்ம கொடுத்துருக்காரு. நமக்கு நன்றி செலுத்து பக்கமா அல்லாஹ் புகழ்ந்தே இருக்கான். நம்மள துதிக்கிறது புகழ் எல்லாம் எதுக்கு? நன்றி செலுத்துறது. எவ்வளவு நம்ம ஆரோக்கியமா இருக்கிறோம். பேச பேச முடியாத ஊமைக்கு மத்தியில் நம்ம பேசக்கூடிய மனிதனா இருக்கிறோம். பார்வை இல்லாத மனிதனுக்கு மத்தியில பார்வையுடைய ஒருத்தனா இருக்கிறோம். கேட்காத மனிதன் மத்தியில செவி உள்ள மத்தானி எவ்வளவு அற்புதம் தெரியுமா? அதெல்லாம் இல்லைன்னு நமக்கு தெரியும். காது கேட்க பின்னாடி கூப்பிட்டா திரும்பி பார்க்க முடியுமா? எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அவன் கூப்பிட்டானா அப்ப அடிக்கடி பார்த்து திரும்பி பார்த்துட்டே இருக்கணும். அவனை கூப்பிட்டானா யார் கூப்பிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இல்லாம லேசா ஒரு சின்ன ஒரு கேட்கிற அளவுக்கு நமக்கு எல்லாம் அறிவு வச்சிருக்கிறேன். அந்த காது செவிக்கு திறந்து வச்சிருக்கிறேன். ஒரு சத்தம் கேட்குது, என்ன முடிஞ்சிச்சு அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். எந்த இடத்துல முடிஞ்சு அதை கண்டுபிடிக்கிறத இந்த காரணம் அந்த காரணம் எப்படி சொல்றோமா? அதெல்லாம் எல்லாம் கொடுத்த அறிவா இருக்குது. அது எவ்வளவு பேர் அது கூட அப்படி நமக்கு என்ன கைமாறு செய்ய போறோம்? என்ன அவர் கேட்கிறாரு? அவர் ஒண்ணுமே இல்லை. நம்முடைய ஆன்மா ஊட்டப்படுத்தும் அதுவும் சொல்றாரு. அல்லாஹ் நீங்க அடிக்கடி நீங்க என்ன செய்ய திக்ர் செய்யுங்க, நினைவு கூறுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப அல்லாஹ் கொடுத்த அற்கொடைங்கிறது அது ஏராளமா இருக்குது. கண்ணை பத்தியோ வாயை பத்தியோ உள்ள பத்தியோ பேசுறதுன்னா அது நிறைய நமக்கு இருக்குது. யோசிக்கணும் தனியா உட்காந்து. நமக்கு எல்லாம் வழங்கி இருக்கிறார். வாயில பள்ளியில தான் ஒழுங்கான உணவு சாப்பிட முடியாது. வயிற்றுல யாருக்கும் பல்லு கிடையாது, அங்க போய் அரைக்காது. இங்கதான் ஒழுங்கான போது அரைச்சி உள்ள தள்ளணும். ஆனா அவசர கதியா நம்ம சாப்பிட மக்களா இருக்கும். போட்டோமா குறைச்சோமா உள்ள போட்டோமா அதெல்லாம் ஆரோக்கியம் கிடையாதுங்கிறத சொல்றோம். வாயில எல்லாம் வச்சு சாப்பிடணும், மெண்டு சாப்பிடணும், குடலுக்கு நிறைய வேலை வைக்க கூடாது இப்படின்லாம். அதெல்லாம் அல்லாஹ் கொடுத்த அற்புடையா இருக்குது. அந்த அற்புடைகளுக்கு நம்ம எப்பவுமே கடவுள் துதிப்பு இருக்கிறாரு. அவர் மாதிரி யாருமே கிடையாது, அவரை போல யாரும் கிடையாது. அவர் தான் நம்முடைய ரட்சகர், நம்முடைய ஒரே எஜமானர். அவரை தவிர யாரும் தெய்வம் இல்லை அப்படிங்கிற வார்த்தைகளை கொண்டு நினைவுகளை கொண்டு கற்பனைகளை கொண்டு நம்ம அல்லாஹ் நம்ம நிறுத்திட்டே இருக்கணுங்கிறத இந்த வசங்களை பார்க்கிறோம் படிக்கிறோம். அல்லாஹ் நமக்கு எதை கற்றுக் கொடுத்தாரோ அதை பின்பற்றுறதுக்கு அருள் செய்யணும். அதான் முக்கியம். பேசும்போது ஒழுங்கா தான் பேசுறோம், அதுக்கப்புறம் நம்ம வேற மாதிரி ஆயிடுறோம்ல. அது மாதிரி இல்லாம அல்லாஹ் என்ன செய்யணும், அருளும் கிருபையும் செய்யணும்னு சொல்லிட்டு இந்த உபதேசத்தை நிறைவு செய்வோம். வார்த்தையின் பூஜைக்கும் அல்லாஹ்வுக்கே. மாஷா அல்லாஹ், லா குவத்த இல்லா பில்லா, அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுன்